இப்போ இந்து விரோதி அப்படின்ற வார்த்தையை எந்த சார்வால் பயன்படுத்துவார் அப்படின்றது உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் அப்படின்னு சொல்லும் போதே ஒரு ஃபேஸ் உங்களுக்கு மைண்டில் வந்திருக்கோம். நீங்கள் கெஸ் பண்ண ஃபேஸ் கரெக்டாக இல்லைன்றதை பார்த்துருவோமா? இதோ உங்களுக்காக. தமிழ்நாடு பாஜகவை சேர்ந்த மூத்த தலைவர் ஹெச் ராஜா அவர்கள், அவர் தான் இப்போ யாரெல்லாம் வக்பு வாரி சட்ட திருத்த மசோதாவை எதிர்க்கிறாங்க, ஆளுங்கட்சியும் அவங்க கூட கூட்டணியில் இருக்க கட்சிகளும். ஸோ இந்த மாதிரி எதிர்க்கிறவங்க எல்லாருமே இந்துக்களுடைய சொத்தை அபகரிக்கிறதுக்கு எங்களுக்கு ஆட்சேபணம் இல்லை அப்படின்ற ஒரு ஸ்டாண்ட் எடுத்த இந்து விரோதிகள் அப்படின்னு சொல்கிறார். அது எப்படிப்பா எனக்கு புரியலப்பா, இஸ்லாமியர்கள் ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுறாங்கன்னா அது இந்து விரோதம் மாதிரிமா என்ன எங்களுக்கு ஒன்றும் புரியல அப்படின்ற மாதிரி நிறைய பேர் டவுட்டெல்லாம் கேட்குறாங்க. ஆனால் பாஜக தரப்புலேருந்து சொல்லப்படுற நியாயம் என்னென்னா, வக்பு வாரிய சட்டம் அப்படின்ற பேரில் அவங்க சேகரிக்கிற சொத்தெல்லாமே யார்கிட்டையாவது பிடுங்கி வச்சுக்கிறதுங்க. அப்படி இருக்கிற சொத்தெல்லாம் எல்லாருக்கும் டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியணுங்கிறதுக்காக கொண்டு வந்தது தான் இந்த சட்ட திருத்த மசோதாவே அப்படின்ற ஒரு விளக்கத்தை சொல்லி கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுகிறாங்க. பட் இருந்தாலும் தமிழ்நாட்டில் மூச்சு வாங்கிட்டு இருக்காங்க அவங்களாம். நாடு முழுக்க ஒரு மோசமான சட்டத்தை கொண்டு வந்து வாக்கு வங்கி அரசியலுக்காக இந்துக்களுடைய கோவில், மடங்கள், ஏழை எளிய மக்களுடைய வீடுகள், நிலங்கள், இது எல்லாத்தையும் அபகரிக்கிறதுக்கு எங்களுக்கு ஆட்சேபம் இல்லைன்னு இந்த சட்டத்தை எதிர்க்கிற திமுக, காங்கிரஸ், விசிக, கம்யூனிஸ்டுகள், முழு ஹிந்து விரோத தீய சக்திகள் இவர்கள். நான் கேட்குறேன், நான் ஏன் இங்கே உங்களை சந்திக்கிறேன்னா, உங்களுக்கு தெரியும் இந்த கோவில் எப்போ இருக்கு, இது எப்படி வக்கப் போர்டுக்கு உரிமையானதுன்னு எப்படி சொல்லலாம். அறிவாலயத்தை வக்கப் போர்டு கிளைம் பண்ணியிருந்தா ஸ்டாலினுக்கு உரைச்சிருக்கும். திமுக ஆதரிச்சிருக்க மாட்டேன், எதிர்த்திருக்க மாட்டாங்க இந்த சட்டத்தை. அதே மாதிரியா சோனியா காந்தியினுடைய ஹரியானாவில் இருக்கிற பண்ண வீட்டை வக்கப் போர்டு தங்களோட சொத்துன்னு அறிவிச்சிருந்தா சோனியாவுக்கு புத்தி வந்திருக்கும். ஆகவே நீங்க பாதிக்கலைங்கிறதுக்காக இந்துக்கள் எக்கடு கட்டு போனால் என்ன என்று இந்த ஹிந்து விரோத தீய சக்தி திமுக, காங்கிரஸ், விசிக, கம்யூனிஸ்டுகள் பாராளுமன்ற அராஜகத்தில் ஈடுபடுவீங்களா? அதுக்கடுத்து நாடாளுமன்றத்தில் டிஆர் பாலு அவர்கள் பேசினது பற்றி ஒன்று சொன்னாரும் பாருங்கோ. இல்லை, அவர் சொன்னார், அது கரெக்டாக நம்ம கன்வே ஆகலை, உங்களுக்கு எதுனா கன்வே ஆகுதா அப்படின்றத நீங்களே கேட்டு தெரிஞ்சுக்கிங்க. இந்த டிஆர் பாலு வெக்கமே இல்லாமல் பார்லிமெண்ட்ல கேட்கிறார், நீங்க மீட்டு வரணும்னு. நீ கொலை பண்ணதுக்கு நான் உசுறு கொடுக்கணும்னா எப்படியா முடியும்? அது சர்வதேச ஒப்பந்தம். கேட்கலாம், ஸ்ரீலங்கா நாம் எத்தனையோ உதவி பண்ணுறோம், நீ அதை கொடுக்கணும் அப்படின்னு கேட்கலாம். அதே மாதிரி திரு ஜெய்சங்கர் அவர்கள் பார்லிமெண்ட்ல தெளிவாக, நீங்கள் எப்போவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா திராவிடியன் ஸ்டாக் இருக்கே, அவங்க தப்பு பண்ணுவாங்க, ஆனால் அதை வச்சே அவங்க அரசியல் பண்ணுவாங்க. ஆனால் அரசியல் பண்ணாமல் அவியலா பண்ண முடியும்? ஸ்டாலினால பண்ண முடியாது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.